குட் மார்னிங். இந்த வீடியோ நம்ம அஃபேர்ஸ் க்ளவுடோட 13th 14th 15th இன்சைட்ஸ் தான் பார்க்க போகிறோம், செப்டம்பர் மந்தோடது. ஸோ இந்த டேட்டோட ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா அஃபேர்ஸ் க்ளவுட் யூடியூப் சேனல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா இருக்கார் இல்லையா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ஏர்போர்ட்டில் வந்து இந்த டெக்னாலஜி, ஓகேங்களா? அது என்ன டெக்னாலஜி? ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷன். ஓகே, இமிக்ரேஷன் அப்படின்னா வந்து நம்ம என்ன சொல்கிறது, இப்போ ஒரு இடத்துல போய் போர்டிங் ஆகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இறங்குறோம் இல்லை அப்படின்னா வந்து ஏர்போர்ட்டில் போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்மளை வந்து செக் பண்ணுவாங்க இல்லையா? அதுதான் வந்து இமிக்ரேஷன். ஓகேங்களா? அதை வந்து குயிக்காக பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கான ஒரு விஷயத்தை தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 8 ஏர்போர்ட்டில் இருந்துச்சு. இப்போ அடிஷ்னலாக வந்து ஒரு 5 ஏர்போர்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மொத்தம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 13 ஏர்போர்ட்டில் வந்து இந்த ஃபெசிலிட்டி இருக்கான். ஸோ போனீங்க அப்படின்னா அந்த ஜஸ்ட்டு உங்களை ஸ்கேன் பண்ணியே வந்து அது இமிக்ரேஷன் ப்ராசஸ் வந்து முடிச்சிடும். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா 5 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. 5 வந்து இங்கேன்னு லொக்கேஷன் பார்க்கணும். ஓகேவா? 2 வந்து கேரளாவில் கோழிக்கூடு திருவனந்தபுரம், 1 வந்து தமிழ்நாடு. ஓகேங்களா? இன்னொன்று வந்து அம்ரிஷ்டர், இன்னொன்று வந்து லக்னோ. ஓகே. ஸோ ஆட் ஒன் அவுட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து 5, ஓகேங்களா? 5 ஆப்ஷன் 5. ஓகேங்களா? 4 வந்து ஒரிஜினல் தந்து குரூப்பில் டூப்பு மாதிரி, இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது ஒன்று தருவாங்க. ஸோ அதனால் பார்த்துங்க. ஓகே. ஸோ அதை தாண்டி அடிஷ்னலாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த ஃபெசிலிட்டி வந்து ஃபஸ்ட்டு 2024 ஜூலை. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம். 2024 ஜூலை இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷன். ஓகேங்களா? ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷன். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ அவ்வளோதான். இதை தாண்டி வந்து வேறு என்ன இருக்குது இதில் ஒன்றுமே இல்லை. ஓகே, ஒரு டைமு நான் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் ஃபுல் நியூஸ் வந்து ஒரு டைம் ரீட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஜஸ்ட் ரீட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் வந்து இது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸுக்கு கூட உங்களுக்கு வந்து யூஸ் ஆகலாம். ஓகேங்களா? இங்கிலீஷில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸுக்கு உங்களுக்கு ரீடிங் ஸ்கில்லுக்கு வந்து இது யூஸ் ஆகலாம். அதனால் ஒரு டைம் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிங்க. ஓகேவா? எஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது 3 இப்போ ட்ரை சர்வீஸ் இருக்கு இல்லையா? நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி. ஓகே, இந்த 3 சர்வீஸை சேர்ந்த பெண்கள் எல்லாமே சேர்ந்து உலகத்தை வந்து சுற்ற போகிறாங்க. ஓகேவா? ஸோ அதான் விஷயம். ஸோ அந்த இதோட நேம், அந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து தெரிஞ்சுக்க. ஓகே, சமுத்திர பிரதக்ஷிணா. சமுத்திர பிரதக்ஷிணா 1. ஓகே, இதோட பயணத்தோட பேர். ஓகேங்களா? ஸோ இது எந்த வெசலில் போகிறாங்க அப்படின்னா, எந்த கப்பலில் போகிறாங்க அப்படின்னா திரிவேணி. ஓகே, 2. ஓகே, இது யார் வந்து தலைமை தாங்குறாங்க அப்படின்னா அனுஜா வருத்கர். ஓகே, 3. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க, 3 தான். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஓகே, எஸ். அடுத்து வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, இந்த நேஷ்னல் சென்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் இருக்காங்க இல்லையா? ஸோ அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐஐடி கூட சேர்ந்து இந்த ஸ்வதேசி இருக்காங்க இல்லையா, இப்போ உள்நாட்டில் தயாரிக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்போர்ட்ஸில். ஓகேங்களா? ஸோ கொண்டு வர்றாங்க. அது பேர் என்ன அப்படின்னா கர்வ் சே ஸ்வதேசி. ஸ்வதேசி அப்படின்னா உள்நாட்டு பொருட்கள். ஓகேங்களா? ஸோ அதான் விஷயம். கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா எந்த ஐஐடி கூட போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? எஸ், அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓகே. ஸோ இதுவும் வந்து ஒரு ஒன்லைனர் மாதிரி தான். ஓகே, என்ன அப்படின்னா இந்த சிடாட் இருக்காங்க இல்லையா, சிடாக். ஓகே, சிடாக் அப்படிங்கிறது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங். ஸோ இவங்க வந்து டிசிஎஸ் கூட வந்து கம்பைன் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஓகேங்களா? நம்ம வந்து அவுட் சோர்சிங் தான் நமக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஓனாக வந்து பில்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. ஓகேவா? அவ்வளோதான். யார் கூட, அவ்வளோதான் கேள்வி. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து நம்மளுடைய தர்மேந்திர பிரதான் வந்து யூஏஇக்கு விசிட் போயிருக்காரு. ஓகேங்களா? ஸோ யூஏஇக்கு விசிட் போகிறது முக்கியம் இல்லை, அதில் என்ன முக்கியமான நியூஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, யூஏஇயில் போய் ஐஐஎம் அகமதாபாத் அதோட கேம்பஸை லான்ச் பண்ணியிருப்பார். எங்கே காணோம்? இல்லைங்க, பார்க்குறேன். இங்கே தானே இருக்கும் ஐஐஎம் அகமதாபாத். ஒரே நிமிஷம் இல்லைங்க. இங்கே இருப்பாங்க. ஸோ ஐஐஎம் அகமதாபாத். ஓகேங்களா? துபாய் கேம்பஸில் வந்து இது பண்ணியிருக்காரு. ஓகே, எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்பாங்க, யூஏஇ. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதில் ஒன்று தான் முக்கியம். ஓகே, அந்த ஐஐஎம் அகமதாபாத். வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஓகே, நமக்கும் யூஏஇக்கும் நடுவில் 2030 டார்கெட். ஓகேங்களா? எவ்வளவு? 100 பில்லியன் பைலேட்ரல் ட்ரேடு. ஓகேவா? எஸ். ஸோ இந்தியா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா
அதிகமாக யாருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா யூஎஸ்க்கு அடுத்தது அதிகமாக யாருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா யுஏஇ தான். ஓகேவா? எஸ். அடுத்தது வந்து ஒரு சர்வீஸ். என்ன சர்வீஸ் அப்படின்னா ஐடி சர்வீஸ். யார் கொடுக்குறா? டெலிகம்யூனிகேஷன் கன்சல்டன்ட். யாருக்கு? பஞ்சாப் நேஷனல் பேங்க். யாருக்கு கொடுக்குறா, யாருக்கு கொடுக்குறா, அவ்வளோதான். ஓகே. ஸோ அடுத்தது வந்து ஒரு லோன் அக்ரிமெண்ட். ஓகே. ஸோ உத்தராகண்ட் இருக்காங்க இல்லையா? ஸோ உத்தராகண்ட் இந்த ஹிமாலயன் ரீஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நார்த் ஈஸ்ட் ஹிமாலயன் ரீஜன், கோஸ்டல் ரீஜன் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூரிசம் அப்படிங்கிறது மேஜராக ப்ளே பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து உத்தராகண்டில் டூரிசம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து 126 மில்லியன் கொடுக்குறாங்க. ஓகே. 126 முக்கியம். யாருக்கு கொடுக்குறாங்க முக்கியம், யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது 3 கண்டென்ட் தான். ஓகேவா? எஸ். ஸோ அடுத்தது வந்து இந்தியாவில் வந்து இவி பஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஐஎஃப்சி யார்? வேர்ல்டு பேங்க்கினுடைய ஒரு ஆம். இவங்க வந்து ப்ரைவேட் லோன்ஸ் மட்டும் தான், ப்ரைவேட் கம்பெனிகளுக்கு லோன்ஸ் மட்டும் தான் தருவாங்க. ஓகேவா? ஓகே. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓவராலாக 137. ஓகேங்களா? 100 மில்லியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேபிஎம் அப்படிங்கிற கம்பெனிக்கும் 37 வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் செல். எதுக்காக? எலக்ட்ரிக் பஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. மொத்தம் 8 ஸ்டேட்டு. இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சவுத்து வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆந்திராவும் புதுச்சேரியும் இருக்குது. ஓகேங்களா? சவுத் வந்து ஆந்திராவும் புதுச்சேரியும் இருக்குது. ஓகே. மற்ற எல்லாமே வந்து நார்த் ஸ்டேட் தான். ஓகேவா? ஸோ மொத்தம் வந்து 4000 பஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களா. ஓகே. எஸ். லோன் அமௌண்ட் முக்கியம். ஓகேங்களா? யார் யாருக்கு தர்றாங்க? ஜேபிஎம்முக்கு எவ்வளோ தந்தாங்க? க்ரீன் செல்லுக்கு. ஸோ இண்டிவிஜுவலாக கேட்கலாம் ஜேபிஎம்முக்கு எவ்வளோ தந்தாங்க அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? எஸ். அடுத்து என்ன அப்படின்னா இப்போ இந்த ட்ரோன் எல்லாம் இருக்கு இல்லையா, அன்மேனடு ஏரியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம் அதை, ட்ரோனை. ஓகேவா? இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக இந்திரா அப்படிங்கிற ஒரு கம்பெனி எங்கே இருக்குது? யூகேயில் இருக்குது. ஓகேங்களா? இந்திரா அப்படிங்கிற ஒரு கம்பெனி யூகேயில் இருக்குது. ஓகே. சாரி இந்திராவில் விண்டு ரேசர்ஸ். ஓகே. விண்டு ரேசர்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா யுஏஇயில் இருக்குது. சாரி யூகேயில் இருக்குது. ஓகேங்களா? சரி. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாரத் ஃபோர்ஜ் இந்தியாவினுடைய கம்பெனி. ஓகேங்களா? சரி. 2 பேரும் சேர்ந்து அன்மேனடு ஏரியல் வெஹிக்கிள் அட்வான்ஸ் லெவலில் கொண்டு வர போகிறாங்க. அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? எஸ். இது ரொம்ப முக்கியமான நியூஸ். ஸோ என்ன அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, ஸோ இவர் வந்து 15வது. ஓகே. 15 நம்பர் முக்கியம். 15வது வைஸ் பிரசிடெண்ட்டாக ஆகிறார். ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா? தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய 3வது பர்சன். ஓகேங்களா? 3வது பர்சன். அப்போ ஃபஸ்ட்டு 2 பர்சன் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? நம்மளுடைய சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, டீச்சர்ஸ் டே வந்து இவரோட நினைவாக தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே. இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்காரு. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெங்கட்ராமன். ஸோ அதை தொடர்ந்து சிபி ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா? ஓகே. ஸோ அவ்வளோதான். அதை தாண்டி வந்து இவர் வந்து எந்த ஸ்டேட்டோட கவர்னராக இருந்தார்? மகாராஷ்டிரா. ஓகேங்களா? அப்போது அங்கேருந்து இங்கே வந்துட்டார் அப்படின்னா மகாராஷ்டிராவில் வந்து வேகன்சி இருக்கும் இல்லையா, ஸோ அப்போ அதை யாராவது ஒருத்தங்க பூர்த்தி பண்ணணும் இல்லையா, அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா குஜராத்தினுடைய கவர்னர் யார்? ஆச்சாரிய தேவ்ரத். ஓகே. அவர் தான் வந்து அடிஷ்னலாக பதவி ஏற்றுக்க போகிறார். ஓகேவா? எஸ். ஸோ இப்போது இந்த ஆர்டிக்கல் இருக்கு இல்லையா, ஸோ இவர் பதவி ஏற்றதுக்கான ஆர்டிக்கல் 63லிருந்து 69 வரைக்கும் முக்கியமான ஒரு சிலது இருக்குது. ஓகேங்களா? அதை மட்டும் பார்த்துங்க. ஓகே. 63 என்ன சொல்லுது அப்படின்னா பிரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸோட இதை சொல்லுது. ஓகேங்களா? வைஸ் பிரசிடெண்ட்டோட ஆஃபீஸ் என்ன சொல்கிறது, அந்த இதை வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அது அடுத்தது என்ன அப்படின்னா இதில் வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த 65 வந்து என்ன அப்படின்னா பிரசிடென்ட் வந்து இல்லாத டைமில், அவருக்கு உடம்பு சரியில்லாத டைமில் வைஸ் பிரசிடெண்ட்டாக ஆக்ட் செய்வார். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது வந்து என்னென்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஓகே, இந்த வைஸ் பிரசிடெண்ட்டோட குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துக்குங்க. சரி, வந்து 35 வயசு. ஓகே. அடுத்து 67 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட டென்யூர் சொல்லுது 5 வருஷம். ஓகே. 5 வருஷம் வைஸ் பிரசிடெண்ட்டோட டென்யூர். ஓகே. அடுத்து 69 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இவர் வந்து பதவி பிரமாணம் எடுக்கிறார் இல்லையா, அது 69 வச்சு தான் வந்து பதவி பிரமாணம் அப்படிங்கிறது எடுப்பாங்க. ஓகே. சப்போஸ் இவர் வந்து ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னா 69A. ஓகேவா? எஸ். ஸோ இதிலிருந்து இதுக்கப்புறம் வேறு எந்த கொஷினும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? நம்ம எல்லாமே படிச்சிட்டோம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, மகாராஷ்டிராவோட கவர்னராக வந்து குஜராத்தோட கவர்னர் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 எம்டி இருப்பாங்க எஸ்பிஐக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு எம்டி யாருன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா வினய் டோன்சே. ஓகேங்களா? அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். அந்த போஸ்ட்டுக்கு வந்து ராஜீவ்
ரஞ்சனை வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷனல் பியூரோ. ஓகே, அவங்க தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் பியூரோ வந்து 2023 பில்டு பண்ணாங்க. ஓகேங்களா? ரீநேம் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ட்ரிபிள் பின்னு இருந்தது. ஓகேவா? எஸ். சேர்பர்சன் யார் அப்படின்னா செல்லா ஸ்ரீனிவாசலு ரெட்டி. ஓகேங்களா? சாரி, 2023 சொல்லிட்டு 2022 மன்னிச்சிருங்க 2022 ட்ரிபிள் பியிலிருந்து FSIB. ஓகேங்களா? மாற்றிருக்காங்க. ஓகேவா? எஸ். ஓகே, இதனுடைய சேர்பர்சன் யார்? பானு பிரதாப் சர்மா. ஓகே, எஸ். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா நான் மாற்றி சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா போன டைமில் வந்து இந்திரா அப்படிங்கிறது வந்து அந்த இதில் வந்து சொல்லிட்டேன். ஓகேங்களா? யுஏஇயோடது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா விண்ட் ரேசர்ஸ். இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்திரா, ஸ்பெயினோட ஒரு கம்பெனி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்திரா வந்து ஸ்பெயின். இந்திரா காந்தி வந்து இட்டாலி, அவங்களோட பூர்வீகம் இல்லையா? அது மாதிரி இந்திரா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்பெயின். ஞாபகம் வச்சுக்க. அவங்க டாட்டா அட்வான்ஸ்டு சிஸ்டம் கூட சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க? லேண்ட்ஸா அப்படிங்கிற ஒரு 3D டைமென்ஷன். ஓகே, த்ரீ டைமென்ஷன் சர்வைலன்ஸ் ரேடார். ஓகே, இது வந்து இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய முதல்ல த்ரீ டைமென்ஷன். அப்போ ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபஸ்ட்டுங்கிற வார்த்தை வந்திருக்கு இல்லையா? அப்போ ரொம்ப முக்கியம். ஸோ எங்கே கமிஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னா INS மைசூரில் கமிஷன் பண்ண போகிறாங்க. ஓகே, எஸ், அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? டாட்டா கன்சல்டன்சி டாட்டா அட்வான்ஸ்டு சிஸ்டம் நம்ம சைட்லேருந்து, ஸ்பெயின் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா. ஓகே, INS மைசூர். ஓகேவா? எஸ். இது வந்து நியூ ஸ்பீசிஸ். ஓகேங்களா? தேவையில்லை. அடுத்தது வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ். ஃபாரஸ்ட் மர்டரர் டே. ஓகேங்களா? ஸோ பார்த்து வச்சுங்க 11. அடுத்து சவுத் டு சவுத் கோஆப்ரேஷன் வந்து 12. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்தது ஸ்டேட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா IIT மெட்ராஸும் கைடன்ஸ் தமிழ்நாடு. ஓகேங்களா? கைடன்ஸ் தமிழ்நாடு அப்படிங்கிறது ரீசெண்டாக க்ரீன்ஃபீல்டு போர்ட் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கம்பைன் பண்ணது. ஓகேங்களா? ரீசெண்டாக. ஸோ அவங்க தான் IIT மெட்ராஸ் கூட சேர்ந்து இன்னோவேஷன் டிஎன் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த நியூஸ் பெரிய நியூஸ் கிடையாது. ஜஸ்ட் என்ன சொல்லுது, ஒரு டைம் ரீட் மட்டும் பண்ணிக்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். டாட்டா, பை.